இன்றைய தினத்தில் தமிழகத்தின் சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் திருச்சி மாநகரில் மிக பிரம்மாண்டமான அளவில் கட்டப்படுகின்ற நூலகத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய திருப்பெயரை சூட்டியிருப்பது உண்மையிலே எல்லையில்லா மகிழ்ச்சி அளிக்கின்றது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 27ஆம் தேதி அன்று 110 விதியின் கீழ் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் திருச்சி மாநகரிலே 290 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 7 தளங்களை கொண்டு உலகத்தரம் வாய்ந்த ஒரு நூலகம் கட்டப்படும் என்றும், அந்த நூலகத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய பெயரை சூட்டப்படும் என்றும் 110 விதியின் கீழ் அறிவித்திருந்த சூழ்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் காணொளி காட்சி மூலம் இந்த நூலகத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தினார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்தில் அந்த நூலகத்திற்கு கலைஞர் அவருடைய பெயரை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பெயரை சூட்டப்படும் என்று அறிவித்திருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால், தமிழகத்தில் அண்ணா அவர்களுக்கு நூற்றாண்டு நூலகம் இருக்கின்றது. முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு நூற்றாண்டு நூலகம் கட்டப்பட்டு இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கல்வி கடவுள் என்று அறிவிக்கப்பட்ட மாண்புமிகு முன்னாள் முதல்வரும் கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜரும் ஆகிய அவருடைய பெயரில் இது போன்ற பிரம்மாண்டமான நூலகங்கள் இல்லை என்ற ஒரு வேதனை என்னை போன்றவரிடத்திலே இருந்தது. கடந்த 2023ஆம் ஆண்டு நாங்கள் தென்காசியிலே இது போன்று ஒரு மதுரையில் கட்டப்பட்டதை போல மிக பிரம்மாண்டமான ஒரு நூலகம் தென்காசி மாநகரிலே கட்டி அதற்கு பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று கடந்த 2023ஆம் ஆண்டில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைத்தோம். ஆனால் இன்றைக்கு திருச்சி மாநகரிலே கட்டப்படுகின்ற இந்த நூலகத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயரை சூட்டியிருப்பது இன்னும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. ஏனென்று சொன்னால், இந்த நூலகம் சுமார் 290 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 235 கோடி ரூபாய் கட்டிடப் பணிக்காகவும் 50 கோடி ரூபாய் நூலகங்களுக்கும் 5 கோடி ரூபாய் அதற்கான கணினி பொருட்கள் வாங்குவதற்கும் செலவிடப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். ஆக இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு நூலகத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பெயரை சூட்டியிருப்பது மிகவும் பொருத்தமாகவும் இருக்கும். அதே வேளையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.